இன்னைக்கு சபரிமலைக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே மாதிரி அங்க உள்ள இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அது எல்லாத்தையும் தாண்டி அங்க இருக்கிற 18ஆம் படிக்கு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியா வந்திருக்கு. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த ஐயப்பன் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய மொத்தம் 18 மலையும் சேர்ந்ததுதான் அந்த 18ஆம் படி சொல்லுவாங்க. அந்த 18ஆம் படியை நீங்க தாண்டி முதல் எடுத்தவனே கால் வைக்கிறது நீங்க பாக்குறது என்னவா இருக்கும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கொடிமரமா தான் வந்திருக்கும். அண்ட் அடுத்து நீங்க டைரக்டா நீங்க வந்து ஐயப்பனை போய் பாத்திர முடியாது, என்னடா படியேறி தான் போய் பார்க்கணும் கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி அங்க ஒரு 3 லாங்குவேஜ்ல ஒரு விஷயம் வந்து எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல அண்ட் மலையாளத்துல அண்ட் ஃபைனலா வந்து ஹிந்தில ஒன்று வந்திருக்கும். அதோட பேர் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். தத்துவவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வாஸ்தவமா இதை வந்து எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வாஸ்தவத்தோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புரியாது. இன்க்ளூடிங் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் போய் ஐயப்பனை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அது என்ன, அந்த தத்துவத்துக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது வீடியோக்கள் வந்து சொல்ல போறேன். இந்த 18ஆம் படிக்குமே, இந்த 18 படிக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு மலை சமர்ப்பணம். அதாவது அந்த மலைகளோட பேர் என்ன அப்படிங்கறதையும் சொல்றேன். இதுவும் யாருக்குமே நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்குமே நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. அண்ட் இதை பத்தி அந்த ஒவ்வொரு படிக்கும் அந்த ஒவ்வொரு மலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத பத்தி உள்ள டீடைல்டா எக்ஸ்பிளைனா உள்ள வந்து சொல்ல போறேன். ஹாய் ஹலை கௌதம் அண்ட் ஜி ஹச். ஐயப்பனோட 18ஆம் படியோட வரலாறு பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த ஒவ்வொரு படிக்கும், அதாவது இந்த 18 படி இருக்கு அப்படின்னா, இந்த 18 படிக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு. அண்ட் அந்த ஐயப்பன் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை மலைகளுமே இந்த 18ஆம் படிக்கு சமர்ப்பணமும் வந்தாகும். அண்ட் இன்க்ளூடிங் கேரளா இருக்கக்கூடிய அந்த மலையா இருக்கட்டும், இந்த சபரிமலை அப்படிங்கிறது இட்ஸ் காட் கிரேஸ். இன்னைக்கு அந்த கோயிலுக்கு யார் அதிகமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு தமிழர்கள் தான் இன்னைக்கு அந்த கோயிலுக்கு அதிகமா வந்து போவாங்க. மலையாளி எல்லாத்தையும் தாண்டியுமே அதிக கூட்டம் போகக்கூடியது அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில இருந்து நம்மளோட தமிழர்கள், நம்மளோட இந்தியாவில இருந்தா வந்து மோஸ்ட்லி வந்து இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில இருந்து லட்சக்கணக்கான பேர் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 18ஆம் படியோட ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இந்த 18 மலைகள் வந்திருக்கு. அதாவது இந்த 18 மலைகள் மீன்ஸ் என்ன கௌதம் சொல்ற, 18 மலை 18 படியும் சொல்ற. 18 படிங்கிறது எனக்கு தெரியும். இது என்ன 18 மலைன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு மலைகளோட பெயர்கள் வந்திருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 18 மலையும் எல்லாத்தையும் சேர்த்து அதுல வந்து உள்ள வந்து கட்டுப்பட்டு இருக்கிறது தான் இந்த 18ஆம் படி ஐயப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 18 படிகளோட அண்ட் 18 மலைகளோட பேர் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வந்து சொல்றேன். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு படிக்கு சமம். அதனாலதான் 18 படியை வந்து நீங்க மிதிச்சு, அதாவது தாங்கி, அந்த படிகளை தாங்கி அந்த காலை வச்சு மிதிச்சு அதை எடுத்துட்டு போய் நீங்க மேல நின்று அங்க போய் அவரை வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வைப் வந்திருக்கு பாத்தீங்களா. அது இங்க தான். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தெரியும். இங்க இருந்து, அதாவது சாமிக்குன்னு விரதம் இருந்து ப்ராப்பரா இருந்து செஞ்சு போறவங்களுக்கு அந்த 18ஆம் படி மேல எடுத்து கால் எடுத்து வச்சோடனே ஒரு வைப் வரும் பாருங்க. அந்த வைப் வந்து இன்னைக்கும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், அந்த ஒரு டைம்ல கிடைக்கக்கூடிய அந்த 18 படியில நீங்க தாண்டி கீழே இருந்து தாண்டி போறக்குள்ளாட்டி நீங்க கேட்கிற அத்தனை ஒரு விஷயங்களுமே வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களா தான் வந்து இருக்கும். நீங்க எது கேட்டாலும் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அண்ட் இப்ப இந்த 18 மலைகளோட பேர் என்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா சொல்றேன். ஒவ்வொரு படிக்கும் இந்த மலைகள் வந்து அடிக்கிறனாலதான் வந்து 18ஆம் படியே வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மலையோட பேர் என்ன அப்படிங்கறது ஆரம்பிச்சு 18 படியோட மலைகளையும் 18 படிகளோட மலைகள் பேரையும் வந்து சொல்றேன். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொன்னம்பலமேடு, அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டமலை, அண்ட் தேர்டு வந்து நாகமலை, ஃபோர்த்து வந்து சுந்தரமலை, ஃபிஃப்த்து வந்து கரிமலை, சிக்ஸ்த்து வந்து மாதங்கமலை, அண்ட் செவன்த் வந்து மயிலாடுமலை, அண்ட் எயித்து வந்து ஸ்ரீ பாதமலை, அண்ட் 9th வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர் மலை, 10th வந்து நீலகல் மலை அப்படின்னு சொல்றாங்க, 11th வந்து தலைப்பாறை மலை, அண்ட் 12th வந்து சிற்றம்பல மலை, அண்ட் 13th வந்து கள்ளிமலை, அண்ட் 14th வந்து புதுச்சேரி மலை, அண்ட் 15th வந்து காலைக்கெட்டி மலை, அண்ட் 16th வந்து இஞ்சிப்பாறை மலை, அண்ட் 17th வந்து சபரிமலை, 18th வந்து நீலமலை அப்படின்ற மாதிரி இந்த 18 மலைகளும் சேர்ந்ததுதான் இந்த 18ஆம் படி அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த மலையெல்லாம் எங்கடா இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க போகும்போதும் சரி, நீங்க அந்த மலை, அதாவது சபரிமலை அப்படின்னு சொல்லி நீங்க மேலே ஏறி போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மலையும் நீங்க பார்த்துட்டு போறீங்க பாத்தீங்களா. இது எல்லாமே
இந்த மலைகள் பேருக்குள்ளே அடங்கும், அந்த கோயிலும் இதுக்குள்ளே அடங்கும், அந்த 18ஆம் படி கீழையும் இந்த இத்தனை 18 மலைகளும் வந்து அடங்கும் அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளவு விஷயம் வந்திருக்கு. இன்னைக்கு சபரிமலை அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது சபரிமலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லிதான் தெரியும் கிடையாது. அதுலயும் முக்கியமா உள்ள இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்ல கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த 18ஆம் படிக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. இவ்வளவுதான் கிடையாது, நான் இந்த வீடியோல சொன்னேன் அப்படின்னா டூ லாங் திஸ் வீடியோ ரொம்ப பிக் ஆகும். பட் ஆனா நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இன்னும் இன்டெப்தா கம்மிங் வீடியோஸ்ல போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்திருக்கு. அதுக்கான ப்ரிப்பேரும் வந்து ஆயிட்டு இருக்கேன். அண்ட் இந்த 18 படிக்கும் மலைகள் அடிப்படையும் இந்த மலைகளுக்கும் இந்த படிகள் அடிப்படையும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சபரிமலையோட ஹிஸ்டரி மோஸ்ட்லி வந்து தெரியும், ஐயப்பனோட ஹிஸ்டரி அது நான் சொல்லி தான் தெரியும் கிடையாது. ஓரளவுக்கு முக்காவாசி பேத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி வந்தார், எப்படி இருந்தார், எங்க போனார், எப்படி செஞ்சார், எப்படி போய் மலையில வந்து உட்கார்ந்தாரு முதற்கொண்டு இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனா இதுக்கு பின்னாடி இந்த 18ஆம் படிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி வந்து இதுதான். இத்தனை மலைகள் வந்து அடிப்படையினாலதான் வந்து அதுக்கு 18ஆம் படினே பேர் வச்சிருக்காங்க. இந்த 18 படியும் நீங்க தாண்டி முதல்ல நீங்க கால் எடுத்து வச்சீங்க அப்படின்னா நீங்க முதல்ல பாக்குறது எதுவா இருக்கும் அப்படின்னா கொடிமரமா தான் வந்து இருக்கும். அந்த கொடிமரத்தை நீங்க பார்த்துட்டு அப்படியே டைரக்டா அந்த 18ஆம் படி இங்க இருக்கு அப்படின்னா ஏறி இங்க வந்த உடனே இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா கொடிமரம் வந்து இருக்கும். அப்படி தங்க கலர்ல அப்படியே மின்னும். இதை நீங்க தாண்டவனே 2 பக்கமும் படிகள் வந்து போகும். அதுக்கு நடுவில் தான் வந்து ஐயப்பன் இருப்பாரு. அண்ட் இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, இந்த கொடிமரத்தை தாண்டி நீங்க அந்த பக்கம் போன உடனே நான் சொன்ன மாதிரி 3 மொழிகள்ல 3 லாங்குவேஜ்ல ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் மலையாளம், தேர்ட் வந்து ஹிந்தி. நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல, அதாவது நமக்கு வந்து ஹிந்தி தெரியாது, மலையாளமும் ஸ்பெல்லாம் நமக்கு தெரியாது, ஏதோ பேசுறது புரியும், ஹிந்தி சுத்தம். பட் ஆனா இங்கிலீஷ் தான் நமக்கு ஒரு தத்துவவாசி அப்படின்ற இந்த ஒரு வாஸ்தகம் வந்து இருக்கும். இந்த வாஸ்தகத்தோட பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து முக்காவாசி பேத்துக்கு வந்து தெரியவே தெரியாது. ரொம்ப 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 ஐயப்பனோட பக்தரா வந்து இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து தெரியும். பட் ஆனா இந்த ஒரு விஷயங்கள் தெரியாமையே வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மாலை போட்டு விரதங்கள் வந்து இருந்து அங்க எல்லாத்தையுமே தாண்டி போய் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அங்கு முக்கியமா ஏன் போட்டிருக்காங்க, அதுவும் அவ்வளவு பெருசா வந்து இருக்கும். அது எல்லாம் என்ன, அதுக்கான காரணம், அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு இனிமேலாச்சும் போய் கும்பிடுங்க அப்படிங்கறத நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறது இப்ப நான் வந்து சொல்றேன். தத்துவவாசி அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு தத்துவவாசி அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத இப்ப நான் வந்து சொல்றேன். நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் அப்படிங்கறதா இதுக்கான அர்த்தம். என்ன அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எதை தேடி எதை ஏந்தி எது நடக்கணும்னு நீங்க வந்தீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்காக, நீங்களாக, அது உங்களுக்காண்டி நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும். அண்ட் அதுவாகவே நீ இருப்பாய் அப்படிங்கறதான் ஐயப்பன் சொல்லக்கூடிய இந்த தத்துவவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தமும் சரி இதுதான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த தடவை ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க இதை நீங்க பார்க்காம எப்படி கோயிலுக்குள்ள நுழைய மாட்டீங்க. இந்த தத்துவவாசி அப்படின்னா இந்த நான் சொன்ன நான் சொன்ன வந்து பாத்தீங்கன்னா, நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் அப்படிங்கறது இந்த ஒரு வேர்டை ஐ திங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வேர்ட்ஸ் தான் வந்திருக்கு. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையே நீங்க ஒரு தடவை சொல்லிட்டு நீங்க அந்த ஆளை எப்படி சொன்னா அந்த ஐயப்பன் அந்த ஆளை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வைபே வந்து நடக்கும் அப்படிங்கிறதோட சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக மறக்காம வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி நினைச்சீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணி நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுக்குறேன், போய் மறக்காம செக் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மீட் பண்ணலாம். பாய்.